வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் என்னென்ன WWE பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. பட்டிஸ்டா வந்து ட்ரூ மேக்கின்டர் கூட மேட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கோடிக்கு வந்து அகைன் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு WWE கூட. ஒரு சில மெயினான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து லைவ் பண்ண போகிறோம். ரெஸ்லிங் எம்பையர் மூலியமாக யூஎஸ் நெட்வொர்க்கில் என்னென்ன மேட்ச் நடக்குதோ அதெல்லாமே நம்ம லைவ் பண்ண போகிறோம். முக்கியமாக கோடி வர்சஸ் சோலோ சிகோக்கான சீல் கேஜ் மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்துருங்க. ஸோ ஓகே, நம்பர் 1 ஸ்மாக் டவுன் பற்றி தான். ஸ்மாக் டவுனில் நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் என்னென்ன நடக்க போகுது, நாளைக்கு இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மாக் டவுன் பார்த்து முடிச்சிருப்போம். நாளைக்கு என்னென்ன செக்மெண்ட் நடக்க போகுதுன்னு மொத்தமாக ஸ்டோரியும் முடிஞ்சிருக்கும். ஆனால் அங்கே வந்து என்ன நடக்க போகுது, அப்புறம் ட்ரிபிள் ஹெச் வந்து ஒன்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது சோலோ சிகோ வர்சஸ் கோடி ரூடுக்கான ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அது வந்து மெயின் ஈவெண்ட்டு ஃபைனல் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஷோ வந்து பண்ண போகிறாங்க. அவங்களுக்கான ஒரு கான்ட்ரவர்சி நடக்க போகுது. அதாவது கோடி ரூடு சோலோ சிகோ அவங்க வந்து ஒரு சில விஷயம்லாம் பேச போகிறாங்க. அந்த மேட்ச்சில் என்னென்ன ஸ்டெப்புலேஷன் அந்த மாதிரி அதை ஒரு சில இதாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே ஓப்பனிங்கே அந்த தான் கோடி வர்சஸ் சோலோ சிகோ அது வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, உங்கள் 2 பேர் பேசினதுக்கப்புறம் மெயின் ஈவென்ட் ஷோவில் அப்போ தான் ரோமன் ரெய்ன்ஸ் வருவார். ரோமன் ரெய்ன்ஸ் அந்த டைமில் தான் வருவாங்க, அதுக்கு முன்னாடிலாம் வரமாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வேணுன்னா வேறு ஏதாவது ஸ்டெப்புலேஷன் இவங்களா உங்களுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம், பிளட் லைன் ரூல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரோமன் ரெய்ன்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு வரப்போகிறாரு, அது கன்ஃபார்ம். பட் இருந்தாலும் பால் ஹீமன் கூட வர போகிறாரா, ஜிம்மி ஷோ கூட வர போகிறாரா, இல்லை ஃபைனல் பாஸ் ராக் வர போகிறாருன்னு ஏகப்பட்ட கொஸ்டின்னு கமெண்ட்லேயே நான் பார்த்துருந்தேன். சரி, எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, சில மணி நேரம் தான் இருக்குது நம்ம ஸ்மாக் டவுன் பார்க்க. நானே இந்த ரொம்ப ஹைப்பாக இருக்கு, காலையில் எழுந்திரிச்சு பார்ப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பார்ப்பீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இன்னொன்று ஒரு விஷயம் என்ன, கோடி வந்து ப்ராப்ளமாக, கோடிக்கும் WWE ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கான். ஒரு சிலவர் எல்லாருமே கோடியை போரிங்ன்றாங்க. ஏன், என்ன ரீசன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதாவது கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசல்மேனியாக்கு அப்புறமா இன்னும் வரைக்குமே ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி லைன் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டோரி லைன் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம பஸ்டட் ஓப்பன் ரேடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோடி வந்து பார்த்திங்கன்னா ராக் கூட ஸ்டோரி பண்ணும்போது ராக் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணார் உங்களுக்கே தெரியும், எவ்வளோ ஆங்கிரி மூமெண்ட் நடந்தாருன்னு தெரியும். ஆனால் அந்தளவுக்கு ஆஃப்டர் ரெசல்மேனியாக்கு அப்புறமா கோடிக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்டோரி இல்லை. அதனால வந்து பார்த்திங்கன்னா கோடி வந்து அந்தளவுக்கு வெளியே தெரியலை அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஃபியூச்சரில் வேணான்னு பார்க்குறேன். நம்பர் டூ என்னென்னா பேட் பிளேட் பற்றி தான். WWE பேட் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 5 நடக்கும் போது அதுக்கான டிக்கெட் செல்லிங் வந்து தெரிய வந்திருக்கு. டிக்கெட் மொத்தமாக 14,184 டிக்கெட்டு, அதில் 13,585 டிக்கெட் வந்து விற்றுருக்கு. மிச்சம் வந்து 599 டிக்கெட் தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா பேக் சீட்டை இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அதுவும் விற்றுரும். ஏன்னா இருக்கிறதுல மெயின் ஈவென்ட் மேட்ச் என்னென்னா ட்ரூ வர்சஸ் CM பங்கான ஹெல் இன் எ செல் மேட்ச் தான். அது போக அதாவது ஜட்மெண்ட் டேக்குள்ளே ஒரு 2 மேட்ச் இருக்குது. ஒன்று வந்து உமன் டிவிஷனில் ரியா ஃப்ரீ வர்சஸ் லீவ் மார்கனுக்கார ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து டாமினிக் மிஸ்டீரியோ கண்டிப்பாக இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேமின் பிரீஸ் வர்சஸ் ஃபின்பாலருக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு சில ரால் வந்து தெரிய வரும், டீமன் ஃபின்பாலராக வருவாரான்ட்டு. ஸோ ஓகே, அது போக இப்போதைக்கு 3 மேட்சாக ராவில் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் ஸ்மாக் டவுனில் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ரோமன் வந்து மேட்ச் பண்ண போகிறாரு, ஒரு டாக் டீம் மேட்ச் பண்ணுவார், இல்லை சிங்கிள் மேட்ச் பண்ணுவார். ஸோ ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட் நம்பர் 3 சர்வைவல் சீரிஸ் வார் கேம் பற்றி தான். சர்வைவல் சீரிஸ் வார் கேமோட டிக்கெட் வந்து லோ காஸ்ட்டில் வந்து WWE கொடுக்குறாங்க. அது யூஸ் பண்ணுறது என்னென்னா ப்ரீ சேல் கோடு ஆல் WWE. இது யூஸ் பண்ணோம்னா எல்லாத்துக்குமே லோ அதாவது கம்மியான காசில் வந்து டிக்கெட்டு வந்து தரப்படுதான். நம்ம இந்தியா மதிப்பிலே ரொம்ப கம்மின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியா மதிப்பில் ரொம்ப கம்மி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு கடைசி டே ஒரு 1500 தானா நம்ம இந்தியா மதிப்பிலே, பரவாயில்ல தான். ஆனால் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அது காரணம். ஆனால் பரவாயில்ல, பெரிய பெரிய மேட்சஸ் சுற்றி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னா ரொம்ப தேங்க்யூ தான். ட்ரிபிள் ஹெச் வந்து ரொம்ப ஒரு நன்றி தான். சரி, இதுக்கப்புறம் என்னென்னா சர்வைவல் சீரிஸ் வார் கேம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இதான் நடக்க போகுது. அதாவது இதுக்கப்புறம் ரா வர்சஸ் ஸ்மாக் டவுனு இப்படின்லாம் ஒரு சர்வைவல் சீரிஸ் வந்து நடக்காதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருப்போம், ரா வர்சஸ் ஸ்மாக் டவுனு வர்சஸ் NXT இப்படிலாம் மேட்ச் பார்த்துருப்போம். யார் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் சர்வைவல் சீரிஸில் டாப் 1 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு தரமான ஒரு மேட்ச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்க்க முடியாதுன்னொடனே ஃபீல் ஆயிடுச்சு. இது வந்து இதுக்கப்புறமா நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில மீடியாலலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் சர்வைவல் சீரிஸ் வார் கேம் மட்டும்தான், ரா வர்சஸ் ஸ்மாக் டவுன் இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் தான். மேபி வந்து ஃப்யூச்சரில் வேணால் வேறு ஏதாவது ட்ரிபிள் ஹெச் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போதைக்கு வந்து இந்த வருஷம் வந்து வார் கேம் வச்சு ஓட்டிடுவாங்க. அடுத்த வருஷமும் என்னன்னு தெரியலை. மேபி அந்த டைமும் ஏதாவது ஒரு வார் இருந்துச்சுன்னா அதையும் வச்சு ஓட்டிடுவாங்க. ஆனால் ரா வர்சஸ் ஸ்மாக் டவுன் வர்சஸ் NXT இது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது.
அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4 பட்டிஸ்டா பற்றி தான். பட்டிஸ்டாவும் ட்ரூ மேக்கின்டையர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கில்லர் கேம்னு. அந்த மூவியோட அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரிலீஸ் ஆக போகுது, அக்டோபர் மாதம். ஆனால் அதை பற்றி என்னன்னா, பட்டிஸ்டா வந்து இன்னொன்று சொல்கிறாருன்னா, WWE தான் என்னை வளர்த்து விட்டதே, பரவாயில்ல இப்போதைக்கு நான் ஹாலிவுட்டில் இருக்காராம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு மேட்ச் பண்ணுவார் பட்டிஸ்டா. அது யார் கூட அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீங்கள் வேணால் யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்குது, போய் பாருங்கள், WWE அஃபிஷியல். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பட்டிஸ்டா நான் வந்து பட்டிஸ்டா ஐ வாண்ட் டு ஃபைட் ட்ரூ மேக்கின்டையர். பட்டிஸ்டா வந்து ட்ரூ மேக்கின்டையர் கூட ஃபைட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கான். ஏன்னா அவங்க 2 மூவி நடிச்சிருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சரில் உங்களுக்கான மேட்ச் பார்க்கலாம். ட்ரூக்கு என்னடா எவ்வளோ சவால் இருக்குது, ஒயிட் பேரட்டும் சேலஞ்ச் பண்ணுறாரு, இப்போதைக்கு பட்டிஸ்டாவும் பண்ணுறாரு. வேணால் இந்த மேட்ச்சில் பட்டிஸ்டாவுக்கும் ட்ரூக்கும் நினச்சின்னா கண்டிப்பாக பட்டிஸ்டா தான் வின் பண்ணுவாங்க. இது வந்து பட்டிஸ்டாவோட ரிட்டைர்மெண்ட் மேட்சாக கூட இருக்கலாம். மேபி அடுத்த வருஷம் இவருக்கு ஆல் ஆஃப் ஃபேமர் அவார்டும் கொடுக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5 MCMGயோட அப்டேட் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா WWEக்கு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த பிராண்டில் போகிறாங்க அப்படின்னு வந்து தெரிய வந்துருச்சு. PW ரிப்போர்ட் படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா NXTக்கு தான் போக போகிறாங்க. NXT CW நெட்வொர்க்கில் வரப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்ட்ரி கொடுக்க போகிறாங்களாம். இவங்களோட டேக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா WWE கான்ட்ராக்ட் போய் சைன் பண்ணி வாங்கிட்டாங்க. அவங்க வந்து NXTயில் வந்து மேட்ச் பண்ண போகிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டலான ஒரு டேக் டீம் சூப்பர் ஸ்டாரு. பரவாயில்ல, NXT இதுக்கப்புறம் CW நெட்வொர்க்கு அப்புறமா அவங்களும் எப்படி ஸ்மாக்டவுனுக்கு USA நெட்வொர்க் கஷ்டப்படுறாங்க, அது மாதிரி CW நெட்வொர்க்காக புதுசாக சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. அது போக TNA ரெஸ்லர் இருக்குதா ஜோஸ் அலெக்சாண்டரையுமே இப்போதைக்கு WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வாங்கிட்டாங்களாம். அவங்களும் மேபி NXTயில் தான் போவாங்க. ஏன்னா CW நெட்வொர்க்கை காப்பாற்றணும்ல, அதனால ஒரு சில பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க WWE. அது போக ஓமஸ் வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரில. சரி ஓகே, அடுத்து AJ பற்றி. AJ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் வந்து வருவாரா மாட்டாரான்ட்டு ஏகப்பட்ட கொஸ்டின். ஏன்னா AJ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து WWE வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ரோஸ்டரில், அவங்களுக்கு தெரியும். அந்த ரோஸ்டரில் AJ லோகன் பால், சின்ஸ்கே நாகமுரா எல்லாருமே இருந்தாங்க. பட் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நாளைக்கு வந்தார்னா அவர் வந்து யாரை ஃபேஸ் பண்ணுவார்னா LA நைட்டை வந்து ஃபேஸ் பண்ணுவார். USA நெட்வொர்க்னால நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னே சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள், அந்த மாதிரி தான். நம்ம ட்ரிபிள் ஹெச் என்ன மனசு வைக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து CM Punk பற்றி தான். CM Punk வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பேட் பிளட் வரைக்குமே அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ராலையுமே நம்ம CM Punk அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்களாம். CM Punk வந்து பார்த்திங்கன்னா பேட் பிளட்டுக்கு முன்னாடி இருக்க எல்லா ராலையும் இருக்க போகிறாரு. அங்கே எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சி நடக்க போகுது. இது வந்து CM Punk vs ட்ரூ மேக்கின்டையருக்கான ஒரு ஃபைனல் சாப்டர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது Hell in a Cellல முடிய போகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் நம்ம பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் CM Punk வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் புஷ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு அந்த அப்டேட் வந்துருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. வேறு ஏதாவது அப்டேட் வீடியோ வேணுமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு மேஜரான அப்டேட் ஃபுல்லாக அவங்க கிளியராக வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம லைவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது அப்டேட் வேணும்னா மறக்காமல் கேளுங்க. தேங்க்யூ.